ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. இந்த எபிசோடில் நம்ம வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 2இல் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. 6இல் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. ஆதலால் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது, 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது, 12ஆம் இடத்தை குரு பார்க்க. சூப்பர், அருமையான நேரம். 7க்குடையவன் வார ஆரம்பத்தில் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் வார இறுதியில் மேஷம் வரை சென்று பலன் தருகிறார். சந்திரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலனை வழங்கப் போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும், பணம் கொட்டும்னே சொல்லலாம். தொழில் நீங்கள் விருப்பம் இல்லாமல் ஏனோ தானோன்னு ஒரு கேஷுவலாக பண்ணால் கூட அது பெரிய திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அருமையாக சம்பாதிப்பீங்க. இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 10ஆம் இடம் சிறந்து விளங்குகிறது. தொழில் சிறப்பாக இருக்குது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பெயிண்ட் பண்ண, வீட்டை அலங்காரம் பண்ண நிச்சயமாக பயன்படுத்துவீங்க. இது அற்புதமான தருணம் நேரம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. செலவினங்கள், அதுதான் சுப செலவு. பிள்ளைகளை படிக்க வைக்க, வீடு வாங்க, கார் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி அற்புதமான ஒரு வாரங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி.